பஞ்சாபில் மழை காரணமாக பள்ளி, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு 7ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. பருவமழையால் பஞ்சாபில் உள்ள சட்லெஜ், பியாஸ் உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதுவரை வெள்ளத்திற்கு 30 பேர் பலியாகியுள்ளனர். 3.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இந்நிலையில் அனைத்து பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு வருகின்ற 7ஆம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும் என அம்மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். அனைத்து அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் தனியார் பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் பாலிடெக்னிக் நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும் என அம்மாநில கல்வி அமைச்சர் ஹர்ஜோத் சிங் கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸின் அக்னாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ட்ரோன் மூலம் நிவாரணப் பொருட்களை வழங்கும் முயற்சியில் பஞ்சாப் காவல்துறை ஈடுபட்டுள்ளது. மேலும் சுல்தான் மஹால் கிராமத்தில் ட்ரோன் மூலம் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்ட வீடியோவை பகிர்ந்துள்ளது. தலைநகர் டெல்லியில் யமுனை நதியின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் வாசுதேவ் காட் பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. பார்க்கும் இடமெல்லாம் மழைநீர் சூழ்ந்துள்ள ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளது. தலைநகர் டெல்லியில் பெய்த மழையால் என்ஆர்சி பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக சுப்ரதோ பூங்கா பகுதியில் வாகனங்கள் ஆமை வேகத்தில் செல்வதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். கனமழையை தொடர்ந்து பஞ்சாப் மாநிலத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஃபெரோஸ்பூரின் பல இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையில் நிகாலா லாவேரா கிராமத்தில் உள்ள மக்களுக்கு படகுகள் மூலம் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. டெல்லி யமுனை நதியின் நீர்மட்டம் உயர்ந்ததை தொடர்ந்து அங்குள்ள பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. அதன் காரணமாக அப்பகுதி மக்கள் தேசிய பேரிடர் மீட்பு படையினரின் உதவியுடன் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் பெய்த கனமழையால் நகரின் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக அம்பேத்கர் பூங்கா அருகே முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தார் சாலைகள் தண்ணீர் சாலைகளாக மாறியுள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர்.